நாள் 18 மேனிஃபெஸ்டேஷன் இஸ் பிகமிங். அதாவது வெற்றியை துரத்த வேண்டாம், அதை பெற்றவராகவே ஏற்கனவே மாறுங்கள். ஒரு கதை சொல்லட்டா? பழமையான தமிழ்நாட்டில் ஒரு சிற்பி இருந்தார். அவர் ஒரு நாள் நான் கலைஞன் ஆவேன் என்று மட்டும் சொல்லவில்லை, சொல்லிக்கிட்டே இருக்கல. ஒவ்வொரு நாளும் எழுந்திரிச்சு சுத்தியையும் உளியையும் எடுத்து அவரோட வேலை அவர் கரெக்டாக செஞ்சு கலைஞனாகவே வாழ்ந்து வந்தார். காலப்போக்கில் உலகமே அவனை கலைஞனாக ஏற்றுக்கொண்டது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அடையாளமே நம்மளோட நிஜத்தை உருவாக்குது. இன்னும் ஒரு கதை. ஒரு விவசாயி அறுவடையை பெறுவதற்காக துரத்திக்கிட்டு ஓடுறதில்ல. அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு? தினமும் ஒரு விவசாயியாகவே வாழ்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? விதைக்கிறார், நீரூட்டுகிறார், பராமரிக்கிறார், இல்லையா? அறுவடை அதனால் இயல்பாகவே அவருக்கு கிடைக்கும். ஏனெனில் அவன் ஏற்கனவே வளத்தின் உரிமையாளராகவே வாழ்ந்து வந்தான், இல்லையா? இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுது? முடிவுகளை யாரும் துரத்த வேண்டாம், அதோட அடையாளமாகவே வாழுங்கள். அதாவது எந்த ஒரு இலக்கையும் நம்ம துரத்திட்டு போகக்கூடாது. அந்த இலக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இலக்கை அடைவதற்கான பயிற்சி என்ன, வேலைகள் என்ன, அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாலே அந்த இலக்கு நமக்கு தானாக கிடைக்கும். வெற்றியும் அதுபோலத்தான். இந்த வெற்றியை நாம் அடைய இன்றைக்கி நான் வெற்றியை விரும்புகிறேன் என்று மட்டும் சொல்லாமல், நான் தான் வெற்றி, செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் துரத்தாமல் அவற்றின் உருவமாக மாறுறேன் இப்படின்னு சொல்லுங்கள். அமைதியுடன் உறுதியுடன் மீண்டும் சொல்லுங்கள். நான் வெற்றி, வளம், மகிழ்ச்சி ஆகியவற்றின் மொத்த வடிவம். இந்த மந்திரம் உங்களது அடையாளத்தை நிலைநிறுத்தட்டும். நீங்கள் மாறும்போது உங்களது வெளிப்பாடு தானாகவே உங்களை பின்தொடரும். கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பெறவே ஆசைப்படுவோம், இல்லையா? இது போன்ற பயிற்சிகளை தினமும் செய்து பயன்பெறுங்கள். கண்டிப்பாக அந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.